தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் ரவினா. தூத்துக்குடியில் கடந்த சில தினங்களாக கடுமையான வெயில் அடித்து வந்த நிலையில் பொதுமக்கள் வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் தமிழகத்தில் 5 நாட்கள் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி இன்று அதிகாலை 2 மணி முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தூத்துக்குடி மாநகர் பகுதியான பிரைன் நகர், முத்தமால் பழனி, திரேஸ்புரம், புதுக்கோட்டை, முத்தியாபுரம், தாளமுத்துநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலையில் குளம்போல் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் தூத்துக்குடி பழைய மாநகராட்சி முன்பு சாலையில் குளம்போல் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் அடைந்து வருகின்றனர். அதிலும் குறிப்பாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திற்குள் தண்ணீர் புகுந்துள்ளது. மருத்துவமனையில் முக்கியமாக உள்ள குழந்தைகள் வார்டு, இரத்த வங்கி, காய்ச்சல் பகுதி, மனநலப் பிரிவு, சமையலறை பகுதி மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலகம் உள்ள பகுதி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி முழுவதும் தெப்பக்குளம் போல் காணப்படுகிறது. இந்த மழைநீரிலே நோயாளிகள், பொதுமக்கள் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ கல்லூரி மருத்துவமனை பணியாளர்கள் ஆகியோர் நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைதான் உருவாகியுள்ளது. சிறிய மழை பெய்தாலே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மழைநீர் குளம்போல் தேங்கி விடுகிறது. இதனை முறையாக பராமரித்து மழைநீர் தேங்கா வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் சமூக ஆர்வலர்கள். மேலும் தூத்துக்குடியில் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் மழையும், காத்தாங்குளத்தில் 30 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.